தமிழ்க் கடவுள் முருகனின் விசாகம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன். பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன். தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன். மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். முருகா 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 முருகா. வைகாசி விசாகம் என்றால் என்ன? வைகாசி விசாக முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய மிக அற்புதமான நாள். இந்த நாளின் சிறப்பம்சம் என்ன, எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம். இளவேனிற் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது. எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோயிலில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன. விசாக நட்சத்திர 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். வி என்றால் பறவை, அதாவது